வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க? சார் ஃபைன். ம். சின்ன வயசுல சிறந்த தொழிலதிபருக்கான விருது வாங்கியிருக்கீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற தொழிலாளிங்க இருக்காங்க. இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கஷ்டப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கு புத்திசாலித்தனம் வேணும். அது என்கிட்ட நிறையவே இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது கிடைச்ச பாராட்டும் விருந்து தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 5 days ஆச்சு. உங்கள் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா சார்? யா ஷோர். ஜோதி, ஜோதிமா, இது வந்துட்டேங்க. இவங்க தான் என் மனைவி ஜோதி. இவனுக்கு போய் இப்படி ஒரு ஒய்ஃபா? நல்லா கும்முன்னு இருக்காங்களே, கொடுத்து வச்ச வேண்டாம். என்ன இவன் கண்ணாலே மேயறான்? மேடம், உங்கள் கணவர் சிறந்த தொழிலதிபருக்கான விருது வாங்கியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? ஐயோ, அதை பற்றி நான் என்ன நினைக்கிறது? அவங்க உழைப்புக்கு கிடைச்ச விருது தான் அது. ம், அதை நினைச்சு அவரோட மனைவியா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி மேடம். நான் போயிட்டு வரேன் சார். காஃபி சாப்பிட்டு போங்களேன். டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை மேடம். நான் கிளம்புறேன் மேடம். ஜோதி, என்னடாமா ஆச்சு? வாடா 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 செல்லக்குட்டி செல்லக்குட்டி, வா 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 வா, வாடா 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 வா வா வா, உட்காரு 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 உட்காரு. என்னடா ஆச்சு? ஏன் உடம்புலாம் வேர்க்குது? ஏன் இது உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? என்னாச்சு? என்னடா ஆச்சு? ம், ஆமா, வந்திருந்தவன் என்னை விட அழகா இருக்கான்ல? காபி சாப்பிட்டு போங்கங்கிற அவன் கேட்டானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க தானே கூப்பிட்டீங்க. நான் கூப்பிட்டா நீ வந்துருவியா? நாளைக்கு அவன் கூப்பிட்டா பின்னாடியே போயிருவியா? சொல்லுடி, சொல்லுடி. ஐயோ, என்ன இப்படி பண்ற? ஐயோ 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 ஐயோ, இப்படி என்ன பண்ணிச்சிருடி? ஐயோ, ஏன்டி இப்படி என்ன பண்ற? ஏண்டா என்ன இப்படி பண்ற? நான் சைக்கோன்னு உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? சொல்றா. ம், சாரிம்மா, 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 சாரிடா தங்கம். என்ன சொல்லும்? கோச்சிக்கிட்டியா? குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பெட்டுக்கு மேலே நீ மாமா போயிட்டு சின்னதாக ஒரு கட்டிங் போட்டு வரேன், சரியா? என்னங்க, அது வந்து 3வது டேட். 3 நாள் டேட்டு. என்னது 3 நாள் டேட்னா? சாப்பிட்றது இல்லையா? குளிக்கிறது இல்லையா? இல்லை தூங்குறதா இல்லையா? போயிட்டு ரெடி ஆயிரு, மாமா ஒரு கட்டிங் போட்டு வரேன். எழுந்துரு, போ போ, போடி போ. இங்க பாரு, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்.
ஐயோ ஐயோ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? பிளாக் ட்ரெஸ்ஸு செம்ம செக்ஸியாக இருக்க செல்லம். உனக்குனே தச்ச மாதிரி இருக்குடா செல்லம். இந்த மாதிரி செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஐயோ அழகடி நீ. ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பழக்கம் இல்லை. என்னடி சொல்ற? என்னடி தங்க சொல்ற? ஃபர்ஸ்ட் நைட் என்ன பழகிட்டா வந்த? சொல்லு 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 சொல்லி தங்கம். சொல்லு சொல்லு. ஐயோ ஐயோ எவ்வளோ அழகா இருக்கு. ஏன் அப்படி பண்ற? சொல்லு. மாமாவுக்கு ஒரு முத்தா கொடு. கொடு 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 கொடுறா. நான் கொடுக்கவா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. அவருக்கு என்ன? உன்னை எப்படிமா பார்த்துக்கிறாரு? ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருப்பா. ஆஃபீஸ் போயிட்டாராமா? ஆமாப்பா. மாப்பிள்ளை ரொம்ப கேட்டதா சொல்லுமா. அப்புறம் ஜோதி யாருக்கிட்ட பேசியிருந்தீங்க? அப்பா கிட்ட தாங்க பேசிட்டு அப்பா இருந்தேன். பேசிட்டு இருந்தீங்களா? அப்பாட்ட பேசிட்டு இருந்தீங்க? அப்பான்னு சேவ் பண்ணா நான் தப்பா நினைக்க மாதிரி நினைச்சிட்டீங்களா? அப்பா. யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அப்பா கிட்ட. அப்பா கிட்டயா? உன் பாய் ஃப்ரெண்டு தானே பேசுனீங்க? இல்ல. என்ன சொன்ன? நான் இல்லாத போது அவனை வீட்டுக்கு வர சொன்னீங்களா? சொல்லுங்க. அது எப்படி? என்ன தவிர ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளையும் உனக்கு பிடிக்குது? சொல்லுங்க. அப்பா கிட்ட தாங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்களா? சரி 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 உள்ள வாங்க. நீங்க அது உள்ள உட்காந்தே பேசிருக்கலாமே. எது சொன்னாலும் நம்பின்னு நினைச்சிங்களா? ஹலோ சொல்லுங்க மாப்பிள்ளை. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ளை. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாமா, ஆஃபீஸ்க்கு வந்தேன். உங்ககிட்ட பேச ரொம்ப நாள் ஆச்சா, அதான் கூப்பிட்டேன். மாப்பிள்ளை இப்பதான் ஜோதி என்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஓ நீங்க ஆஃபீஸ் போயிட்டா சொன்னா. அப்படியா? சரி 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 சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோம்மா. நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரி மாமா. சரி மாமா சரிம்மா. சாரி செல்லம், உங்கள் அப்பாட்ட தான் பேசியிருந்தியா? தெரியாமல் இப்படி பண்ணிட்டேனே. சாரி செல்லம், இதான் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிடுறேன். சாரிடா, சாரி. வா நான் பத்து குட்டி லவ்யூடா தங்கம். சாரி. சரிப்பா சரிடா சரி. தூங்கு தூங்கு தூங்கு. ஜோதி என்ன பண்ணுறீங்க? வாசனை தூக்குது. என்ன சோப் போட்டீங்க? லக்ஸா? சந்திரிகாவா? வா 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 வா. எக்ஸ்போஸை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் போல இருக்கு. முன்னாடியே ஏதோ அனுபவமா? நல்ல மூடாக இருக்கு. வா 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 வா. மாமாவுக்கு மூடாக இருக்கு. வா 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 வா. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணு. ஏய் ஜோதி, மாமாவுக்கு மூடாக இருக்கு. வா ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு உடம்புலாம் வலிக்குது. அதுதாண்டி மாமா மசாஜ் பண்ணுறேன். வா 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 வா. ப்ளீஸ் விடுங்க. ப்ளீஸ். ப்ளீஸ் என்னை விடுங்க. சத்தம் போடாத. எவ்வளோ நாள் வேணாங்க, டயர்டா இருக்கு. இப்போ உனக்கு மாமா மசாஜ் பண்ணுறதுல எல்லா டயர்டும் போயிடும். எங்கேயா போகணும்? மாமா உனக்கு ஒரு படத்தை காமிக்கிறேன். இப்படி இருக்கலாமா? வெக்கப்படாமல் பாருடி. ப்ளீஸ் வேணாங்க, விட்டுருங்க. ப்ளீஸ் வேணாங்க, விடுங்க. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களாடி? மாமா ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேன். ரெடியா அதில் அடுத்த ரவுண்டுக்கு. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்தது என்னோட தப்பா? கேவலம் வசதிக்காகவும் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவும்
அவனை பற்றி எதுவுமே விசாரிக்காம ஒரு பணக்கார சைக்கோ கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டீங்களேப்பா. கடமை முடிஞ்சு போச்சுன்னு தள்ளி விட்டுட்டீங்க. பொண்டாட்டியை நல்ல விதமாக பார்த்துக்கிறதும் அவளை நல்ல விதமாக வச்சுக்கிறதும், அவன் கூலி வேலை செஞ்சாலும் அவன் குடும்பம் சந்தோஷமாக தான் போகும். ஆனால் வெளியில் இருந்து பார்க்கும்போது நான் வசதியாக இருக்கிறேனே தவிர ஒவ்வொரு நாளும் படுக்கையில் நெறிஞ்சு முள்ளு போட்டு அதில் தூங்குற மாதிரியே என் மனசெல்லாம் குத்துதுப்பா. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா கேவலம் மனுஷ ஜென்மத்தில் மட்டும் பொறுக்கவே கூடாது. அதுவும் பொண்ணா, நாய் நரி காக்கா இதெல்லாம் கிடைக்கிறத சாப்பிட்டு அந்த நாளை சந்தோஷமாக கழிக்குது. ஆனால் ஒரு நாளும் நான் சந்தோஷமாக இல்லைப்பா. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா.